அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 100 ml பால் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், 200 கிராம் சீனி, ஜாமுன் பொரித்து எடுக்கிறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். எடுத்து வச்ச ப்ரெட்டில் இந்த ப்ரௌன் கலரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சிசர் வச்சு ஒரு ப்ரெட்டாக எடுத்து கட் பண்ணிடலாம். எல்லா ப்ரெட்டையுமே இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ப்ரெட்டில் எல்லா ஓரத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ப்ரெட்டெல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எடுத்து வச்ச 4 ஏலக்காவையும் அதோடு சேர்த்துடலாம். மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம். மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ப்ரெட்டை பிசைஞ்சு எடுத்துடலாம். எடுத்து வச்ச பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்ச ப்ரெட்டில் சேர்த்துக்கிடலாம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி ஆயிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ப்ரெட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். பிசைஞ்ச மாவில் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். வெடிப்பில்லாமல் கீறல் இல்லாமல் வரணும். இந்த மாதிரி வரணும். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி உருட்டிட்டு பார்க்கலாம். எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு ஜாமுன் பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எடுத்த 200 கிராம் சீனியையும் இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சீனி எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக வழுவழுப்பு தன்மை இருக்கணும், பிசு பிசுப்பு தன்மை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். சட்டி சூடேறட்டும். ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் சூடேறிடுச்சு. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிடலாம். ஒரு உருண்டையாக எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. லைட்டாக பிரட்டி விட்டுக்கிடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்பை விட்டு பிரட்டணும். அப்படி இல்லைன்னா செதறிடும், நொறுங்கிடும். நல்லா பிரட்டி நல்லா பொரிய விடணும். ஜாமுன் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுற வேண்டியதுதான். எடுத்துடலாம். எடுத்ததை அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடலாம்.
சர்க்கரை பாகு லைட் சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறங்க. எல்லா ஜாமுனையும் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் சர்க்கரை பாகுலே ஊறட்டும். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஊறி இருக்கு. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பக்காவாக இருக்குது. கடையில் குலோப்ஜாம் மாவு வாங்கி பண்ணுற மாதிரியே இருக்குது. 10 ரூபா ப்ரெட் பாக்கெட்லேயே இந்த குலோப்ஜாம் நம்ம பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.